ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் vlog பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எனக்கு வந்திருந்த கேக் ஆர்டர்ஸ் பற்றியும் அதை நான் எப்படி பண்ணான்ட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது 2 கிலோவுக்கு வெனிலா கேக் பேட்டர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 முட்டை, 2 கப் சுகர் ஆட் பண்ணி இங்கே எக்கு பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைடில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சு வச்சுருக்கேன். 2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து சளிச்சு வச்சுருக்கேன். இங்கே 2 8 இன்ச் பேனை பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேட்டர் யூஸ் பண்ணி 1.5 கிலோவுக்கு வெனிலா ஸ்பாஞ்சும் அப்புறம் வெனிலா கப் கேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக்லாம் பேக் ஆகிட்டுருக்க கேப்பில் 1 கிலோவில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கு இப்போது சாக்லேட் ட்ரஃபிள் ரெசிபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் சாக்லேட் ட்ரஃபிள் க்ரீம் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது சாக்லேட் ட்ரஃபிளில் செட் பண்ண வச்சுட்டேன். அடுத்தது சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 1 கிலோ பேட்டரில் 2 7 இன்ச் பேன்லேயும் அப்புறம் ஒரு 1/2 kg சாக்லேட் பேஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கேக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருக்கேன். 1.5 கிலோவில் குலாப் ஜாமுன் கேக், 5 வெனிலா கப் கேக், 5 ரெட் வெல்வெட் கப் கேக், 5 சாக்லேட் கப் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேக்கெட் க்ரீமையும் நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். கப் கேக்குக்கும் உள்ள ஃபில்லிங்க்கு க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சைடில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்ருக்கேன். 2 8 இன்ச் பேனில் வெனிலா பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது 1.5 கிலோ குலாப் ஜாமுன் கேக்குக்கு. அப்புறம் 1 கிலோ சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு 2 7 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 kg ரெட் வெல்வெட் கேக்கும் 1/2 kgயில் சாக்லேட் கேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் 6 இன்ச் பேனில். அதை யூஸ் பண்ணி கப் கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை போல் ஸ்டிஃப் பிக்காக எப்படி பீட் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தா உங்களுக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் 1.5 கிலோவில் வெனிலா பேஸ் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் கேக்கும், 1 கிலோவில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும், 5 வெனிலா கப் கேக், 5 ரெட் வெல்வெட் கப் கேக், 5 சாக்லேட் கப் கேக், அவ்வளோதான் இன்றைக்கி ஆர்டர்ஸு. அதுக்காக எல்லா கேக்கும் பேக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கும் 15 கப் கேக்கையும் சோக் பண்ணுறதுக்காக 2 கப் தண்ணியில் 1 கப் சுகர் சேர்த்து சுகர் சிரப்பும் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போது குலாப் ஜாமுன் கேக்குக்கு உள்ள ஃபில்லிங்க்கு கேஷ்யூஸும் குலாப் ஜாமுனும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். டாப்பில் டெக்கரேஷனுக்கு குலாப் ஜாமுனை முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 10 இன்ச் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கேன். இப்போ கேக் போர்டு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரை நினச்சிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் போர்டை வச்சுருக்கேன். இப்போ கேக்கை சோக் பண்ணுறதுக்கு குலாப் ஜாமுனோட சிரப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே சோக் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் கேக்குக்கு உள்ள ஃபில்லிங்க்கு வெறும் குலாப் ஜாமுன் மட்டும் வைக்கிறத விட இதே போல் கேஷ்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய கேக் vlogs நம்ம சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப்பால் வெயிட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ கேக் பேட்டர் யூஸ் பண்ணி 2 8 இன்ச் பேனில் கேக் பேக் பண்ணியிருந்தேன். இப்போது ஒவ்வொரு கேக்கையும் 3 லேயராக கட் பண்ணதுனால எனக்கு மொத்தம் 6 பீஸ் கிடச்சிருந்துச்சு. இப்போது எல்லா லேயருக்கும் இதே போல் குலாப் ஜாமுன் சிரப் யூஸ் பண்ணியே சோக் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்குக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுக்க முடியும். குலாப் ஜாமுன் கேக் ரெசிபி வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் குலாப் ஜாமுனையும் கேஷ்யூஸும் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். எல்லா லேயருக்கும் இதே போலயே ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். இப்போது லாஸ்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதையும் குலாப் ஜாமுன் சிரப்பாலேயே வெட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். க்ரம் கோட் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் க்ரீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கோட க்ரம்ஸ் வெளில வராமல் இருக்கும். டால் கேக்குன்றதுனால உள்ளே ஸ்கியூர் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் டால் கேக் எப்படி பண்ணணுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் டால் கேக்குக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோட மேனுவல் ஏர்ப்ரஷ் யூஸ் பண்ணி கோல்டன் டஸ்ட் எப்படி கேக்கில் அப்ளை பண்ணலானோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு ஃபுல்லாகவே க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு கேக் போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா டால் கேக்குன்றதுனால
1 hour கண்டிப்பாக செட் பண்ண விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 10 inch போர்டு தான் எடுத்திருக்கேன். இந்த கேக்கோட சைஸ் வந்து 7 inch, கேக்கோட போர்டு வந்து 10 inch. ஸோ 3 inch கேப் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணலானோ சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கான க்ரீம் எப்படி பண்ணலானோ தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு ஃபுல்லாகவே க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுறேன். இப்போ அடுத்ததாக குலாப் ஜாமுன் கேக்குக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இது போல் ரோஸ் பெட்டல் நாசில் பெருசு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஐசிங் பண்ண போகிறேன். நம்ம டைரெக்டாக பைப்பிங் பேக் மூலயமா ஆட் பண்ணுறதை விட இது போல் நாசில் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும். கேக்குக்கு வந்து இன்றைக்கி மைல்டு எல்லோ கலரில் தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுன் கேக்குக்கும் ரசமலாய் கேக்குக்கும் எப்பயும் இதே போல் மைல்டான எல்லோ கலர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக இதே போல் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் எல்லோ பண்ணிடாதீங்க, லைட் எல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணால் போதும் க்ரீமில். இப்போது டாலான ஒரு ஸ்க்ரேப்பர் பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரேப் ஆகலை, அதனால் ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடெலாம் ஈவன் பண்ணிக்கிட்டேன். டாப்பில் இதே போல் ஒரு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பேலட் நைஃப் யூஸ் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பரில் அப்பப்போ இதே போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவன் பண்ணிங்கன்னா டாப் ரொம்ப உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். சைடில் இது போல் கேக்கோட க்ரம்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு டாப் ஃபுல்லாகவே ஈவன் பண்ணிக்கலாம். ஷார்ப் எட்ஜெலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கேக் போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடுறேன். இப்போது கப் கேக் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சும் 1/2 kg சாக்லேட் ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணியிருந்தேன். அது ஒவ்வொன்றுத்தையும் 3 லேயராக இது போல் கட் பண்ணிவிட்டு பேப்பர் கப்போட சைஸுக்கு ஒரு ரவுண்ட் கட்டர் யூஸ் பண்ணி எல்லா லேயர் கேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 10 பீஸ் வரா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வெனிலா கப் கேக் மட்டும் டைரெக்டாகவே கப் கேக்கில் பேக் பண்ணிக்கலாம். இது போல் ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கப் கேக்கோட டேஸ்ட்டே நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கப் கேக் பண்ணுறதை விட இதை போல் உள்ள ஃபில்லிங் கொடுத்து கப் கேக் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், புதுசாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி கப் கேக் கொடுக்குறீங்கன்னா டெலிவரி டைமிங்கில் பிளாஸ்டிக் ஸ்பூனோ உட்டன் ஸ்பூனோ கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போது அடுத்தது சாக்லேட் கேக்கையும் இதே போலயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து 10 பீஸ் வராது போல் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் வெல்வெட் கப் கேக்கை ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 5 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அது 5த்துலேயுமே ஒவ்வொரு லேயர் இது போல் ரெட் வெல்வெட் பேஸ் கொடுத்துக்கிறேன். நார்மல் கப் கேக்கை விட இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைக் வந்து அந்த ஜார் கேக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போது ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபில்லிங்காக வந்து நம்ம ரெட் வெல்வெட் கேக் எப்பயும் பண்ணுறது போலவே மில்க் மைடும் அப்புறம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் ஒவ்வொரு கேக்கோட ப்ரைஸிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கப் கேக்கோட ப்ரைஸிங்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபில்லிங்க்கு வந்து மில்க் மைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் காம்பவுண்ட் கூட துருவி சேர்த்துக்கலாம். ஃபில்லிங்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து ஃபுல்லாக 5 கப்லேயும் செட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு 1M நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போல் உங்களுக்கு நிறைய கப் கேக் ஆர்டர்ஸ் வரும்போது 2-3 நாசில் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பண்ணுங்கள். பார்க்கவே லுக் வைஸ் அழகாக இருக்கும். இப்போ 1M நாசில் யூஸ் பண்ணி இதை போல் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலே உங்களுக்கு 2 டைப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெளியிலேருந்து உள்ள ஒரு ரோஸ்ட்ரி டிசைனும், அடுத்தது வந்து உள் பக்கத்துலேருந்து வெளியில் ஒரு ரொட்டேட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் கப் கேக் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த 3 நாசிலையும் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் கேக்குக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். டாப்பில் டிசைனுக்கு இது போல் 2D நாசில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ரோஸ்ட்ரி மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டால் கேக்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டாப் ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு ரோஸ்ட்ரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா கேக்கோட ஒரு கார்னர்லேருந்து கீழ் பக்கம் நோக்கி டிசைன் வர மாதிரி இருக்கும். இப்போ அதே நாசில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி அந்த டிசைன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டார் நாசில் இருக்குல்ல பெரிய சைஸில், அதை யூஸ் பண்ணி அதுலேயும் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன்.
அங்கங்கே டிசைன் கொடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல கச்சமச்சான்னு வைக்காமல் கேப் விட்டு ஒவ்வொரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் கேப் விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் ஐசிங்க்கும் டெக்கரேஷனுக்கும் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெவ்வேறு கலர் கூட கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேக்கோட டிசைன் வந்து அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. இப்போது மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். டெலிவரி கொடுக்கும்போது குலாப் ஜாமுனை வச்சு செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்ணிலா கப் கேக் இருக்குல்ல, அதுக்கும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு இதே ஓப்பன் ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி இதே கலர் க்ரீம் யூஸ் பண்ணியே அங்கங்கே இதே போல் டிசைன் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு ஃப்ளேவர் கப் கேக்குக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா எல்லா கப் கேக்குக்கும் 2-3 டிசைன் ஜாயின் பண்ண மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா க்ரம் கோட் கொடுத்து வச்சுருந்தால சாக்லேட் ட்ரஃபிள் கேக் அதை வெளியில் எடுத்து மறுபடியும் இன்னொரு லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து எப்படி நீங்கள் பேலட் நைஃப்பில் ஒட்டாமல் ஈவனாக கொடுக்குறதுன்ட்டு நம்ம சேனலில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அந்த கேக்கோட வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கஸ்டமர் சொன்ன கேக் பிக்சரில் இந்த மாதிரி சைடில் ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கேக் கோம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். டாப்பில் வந்து ஃபுல்லாக இதை போல் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸில் நமக்கு கேப் இருக்கிறதுனால இதை விட சின்ன சைஸில் இருக்கிற கேக் கோம்பு யூஸ் பண்ணி சைடில் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கேக் போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடுறேன். அடுத்ததாக சாக்லேட் கப் கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து ரெட் வெல்வெட் கப் கேக் மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லேயர் கேக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக சாக்லேட் கனாche இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்திருந்தேன். அதை வந்து உள்ள லேயருக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஃபில்லிங்க்கு வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதுக்கும் வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு டாப்பில் டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கும் வந்து 2D நாசில் யூஸ் பண்ணியே டிசைன் கொடுத்துக்கிறேன். டாப்பில் ரோஸ்ட் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இப்போது எல்லா கப் கேக்குக்கும் இதே டிசைன் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு டிசைனுக்காக நீங்கள் சாக்லேட் கனாche வச்சு சின்ன சின்ன லைன் மாதிரி கூட போட்டு விடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது 1.5 கிலோ குலாப் ஜாமுன் கேக், 1 கிலோ சாக்லேட் ட்ரஃபிள் கேக், 5 வெனிலா கப் கேக், 5 ரெட் வெல்வெட் கப் கேக், 5 சாக்லேட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்தேன். அந்த பிக்சர் வந்து இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கேக்கையும் அழகாக இருக்கோ இல்லை வந்து எதாவது டிசைன் மாதிரி இருக்கோ பரவாயில்ல, அதையும் வந்து ஒரு பிக்சர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த எல்லா கேக்குக்கும் ஃபைனல் டெக்கரேஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதை டெலிவரி கொடுக்கும்போது ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து பிரைட் டு பி தீமில் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே ஃபாண்டன்ட் ஒர்க்கு தான். இதை போல் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது வந்து 2 கேக்குக்கும் நேம் எழுதி வச்சுருக்கேன். இப்போது பிரைட் டு பி தீம் கேக்கை பார்த்துடலாம். கஸ்டமர் ஒரு கேக் பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இதே போல் தான் கீழே வந்து ஒரு சாட்டின் ரிப்பனால் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்மளும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து டாப்பில் வச்சுட்டு சுகர் பால்ஸ் அங்கங்கே வச்சுட்டு நேமையும் சென்டராக வச்சுருக்கேன். அடுத்தது ரெட் வெல்வெட் கப் கேக்குக்கு டாப்பில் கொஞ்சமாக ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக தூவிக்கிறேன். இப்போ எல்லா கப் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் பாக்ஸில் செட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ எல்லா கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா கப் கேக்குக்கும் சுகர் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். குலாப் ஜாமுன் கேக்குக்கு டாப்பில் குலாப் ஜாமுன் செட் பண்ணுவோம்ல, அந்த வீடியோ கிளிப்பிங் மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆனதுனால சரியாக கவனிக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து குலாப் ஜாமுன் கேக் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். குலாப் ஜாமுன் கேக் டாலாக பண்ணதுனால ஒரே கேக் பாக்ஸில் வைக்க முடியல. அதனால் 2 கேக் பாக்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் குலாப் ஜாமுன் கேக்கோட ஃபைனல் டெக்கரேஷன். குலாப் ஜாமுன் வச்சதுக்கப்புறமா டாப்பில் வந்து சில்வர் லீஃப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி டெக்கரேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைட்லலாம் இதே போல் கேஷ்யூஸும் பிஸ்தாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எம்டியாக இல்லாமல் அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.